வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு ஒன்றில் 20 இளைஞர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் தீ விபத்து. தென்னிலங்கையில் பயங்கரம், யுவதி வெட்டி கொலை. யாழ் பிரபல முருகன் ஆலயத்துக்கு அருகில் வெடிக்காத எரிகணை. வெளிநாடுகளிலிருந்து வருவோருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய வசதி. 24 மணி நேரத்துக்கு செல்ல வேண்டாம், கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இஸ்ரேலில் விவசாய வேலைகளில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த சம்பவம் இஸ்ரேலின் கிரியாட் மலாச்சி பகுதிக்கு அருகே நேற்று இடம்பெற்றுள்ளது. பேருந்து தீப்பிடித்த போது அதில் இலங்கையைச் சேர்ந்த 20 இளைஞர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வாகனம் தீப்பிடித்த போது கதவு வேலை செய்யாததால் வாகனத்தில் இருந்தவர்கள் வாகனத்தின் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிபல் பண்டார தெரிவித்தார். இந்த அனர்த்தம் காரணமாக ஒரு இளைஞர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் முற்றிலுமாக எரிந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் காணி தகராறால் இளம் யுவதி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றும் 22 வயது யுவதியை உயிரிழந்துள்ளார். இந்த கொடூர சம்பவம் அம்பாந்தோட்டை கட்டுவனை பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. காணித்தகராற்றில் உறவினர்களிடையிலேயே வாழ்வெட்டு இடம்பெற்றுள்ளது. இதில் சிக்கிய மேற்படி யுவதி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த இளம் யுவதியும் அவரின் தந்தையும் சகோதரரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி யுவதி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் மேற்படி சம்பவம் குறித்து உயிரிழந்த யுவதியின் உறவினர்கள் 3 கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்தராயன் முருகன் கோயிலுக்கு அருகாமையில் நேற்றைய தினம் வெடிக்காத நிலையில் மண்ணில் புதைந்திருந்த எருகணை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பகுதியில் வீடு ஒன்றினை நிர்மாணிப்பதற்காக அத்திவாரம் வெட்டி கொண்டிருந்த போது மண்ணில் புதைந்திருந்த நிலையில் எருகணை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உடனடியாக கட்டுமான வேலைகளை நிறுத்திவிட்டு சம்பவம் தொடர்பாக மருந்துகணி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்றிருந்த மருந்துகணி போலீசார் குறித்த எரிகணையை கைப்பற்றியுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வருவோர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த வசதி விமான நிலையத்தில் அறிமுகம் செய்யப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 14 நாட்கள் அல்லது 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும். அத்துடன் இலங்கையில் நீண்ட காலம் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு 8 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு கடற்றொழில் நடவடிக்கைகளிலும் கடல்வழி போக்குவரத்திலும் ஈடுபட வேண்டாம் எனவும் கடற்றொழிலாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். காற்றின் வேகம் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கரையோரங்களில் கடற்றொழில் ஈடுபடும் கடற்றொழிலாளர்கள் கவனமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து மத்திய செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.